இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். நல்ல நேரம் பார்த்து சென்னை கிளம்பிய ஸ்டாலின். கொடைக்கானல் ஓய்வு முடிந்தது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு கடந்த 23ஆம் தேதி முடிந்தது. இதையடுத்து ஓய்வுக்காக ஸ்டாலின் குடும்பத்துடன் ஏப்ரல் 24ஆம் தேதி கொடைக்கானல் சென்றார். நட்சத்திர விடுதியில் தங்கிய அவர் தினமும் காலை நடைபயிற்சியின் போது மக்களை சந்தித்தார். மக்களும் ஸ்டாலினை சந்திக்க ஆவலுடன் காத்திருந்து அவருடன் போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர். சைக்கிளிங், படகு சவாரி என ஸ்டாலின் உற்சாகமாக பொழுதை கழித்தார். ஸ்டாலின் குடும்பத்தினரும் குதிரை சவாரி, படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். இதையடுத்து ஒரு வார கால ஓய்வை முடித்துக் கொண்ட ஸ்டாலின் இன்று காலை சென்னை கிளம்பினார். நல்ல நேரம் பார்த்து விடுதியை விட்டு கிளம்பிய ஸ்டாலினை வழிநெடுகிலும் திமுக தொண்டர்களும் மக்களும் உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். சிலரிடம் மனுக்களையும் பெற்றுக்கொண்டு ஸ்டாலின் காரில் மதுரை கிளம்பினார். அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை செல்கிறார். சட்டசபை தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தனது ஓய்வை முடித்துக் கொண்டு சென்னை கிளம்பிய ஸ்டாலின் அடுத்த கட்ட வேலைகளில் கவனம் செலுத்த துவங்கியுள்ளார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் விறுவிறு. கடைசி நேரத்தில் மம்தா அலறல். 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 152 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடந்தது. 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று பலத்த பாதுகாப்புடன் காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல்வர் மம்தா போட்டியிடும் பவானிபூர் தொகுதியிலும் இன்று தேர்தல் நடக்கிறது. அவருக்கு எதிராக பாரதிய ஜனதா சார்பில் சுவேந்து அதிகாரி போட்டியிடுகிறார். வாக்குப்பதிவு பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பாரதிய ஜனதா மற்றும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து மம்தா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அவர் கூறியதாவது: அமைதியாக நடைபெற வேண்டிய தேர்தலை பாரதிய ஜனதா வன்முறையின் மூலம் சீர்குலைக்க முயற்சிக்கிறது. தேர்தலில் அதிக அளவில் வெளிப்புற பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் பாரதிய ஜனதாவின் கட்டளைகளை ஏற்று செயல்படுகின்றனர். வாக்குப்பதிவு மைய பார்வையாளர்கள் வாக்காளர்களை மிரட்டுகின்றனர். வெளிமாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் பயங்கரவாதிகள் போல நடந்து கொள்கின்றனர். நேற்றிரவு திரிணாமுல் கட்சி தொண்டர்கள் தாக்கப்பட்டது மிகப்பெரிய அநீதியாகும். இத்தகைய ரவுடித்தனம் ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல. தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா. ஆனால் பாரதிய ஜனதா அதை வலுக்கட்டாயமாக மாற்ற முயற்சிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் உயிரை கொடுத்தாவது ஜனநாயகத்தை காப்பார்கள். அச்சுறுத்தல்களை கண்டு பின்வாங்க மாட்டார்கள் என மம்தா கூறினார். कैसे हमारा वर्कर को पिटा है रात में. ऑफिसर इंचार्ज विजयगंज पुलिस स्टेशन भांगोर. जस्ट देखिए जो एट्रोसिटीज. कैन यू सी इट? देखिए एक क्या गुंडाराज चल रहा है. देश को बेच दिया. ऐसे वोट कभी होता है? ऐसे कभी वोट नहीं होता है. वोट शांति से होता है. लोकतंत्र डेमोक्रेसी का फेस्टिवल होता है. लेकिन ये तो लोकतंत्र को पूरा बालोटा बजा दिया. पूरा इसको एट्रोसिटीज कर दिया. Intention is very clear that BJP wants that forcefully to rig the election. But our workers and people are ready to die, but they will not leave the place. பழனி முருகனை தரிசித்த பழனிசாமி குடும்பத்தினர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்தது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கவுள்ளது. இதற்கு இடைப்பட்ட நாட்களில் கட்சித் தலைவர்கள் ஓய்வில் உள்ளனர். சிலர் சுற்றுலா தலங்களுக்கும் கோயில்களுக்கும் சென்று வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் குடும்பத்தினர் பழனி முருகன் கோயிலில் தரிசனம் செய்தனர். பழனிசாமியின் மனைவி ராதா, மகன் மிதுன் ஆகியோர் ரோப்கார் மூலம் மலைக்கோயிலுக்கு சென்றனர். முருகனை தரிசனம் செய்த அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் பழனியில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார், பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோரும் தரிசனம் செய்தனர். தேர்தல்கள் முடிந்த கையோடு பெட்ரோல், டீசல் விலை உயருமா? மத்திய அரசு கொடுத்த அப்டேட். ஈரான், அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துவிட்டது. இதனால் மேற்காசிய நாடுகளில் தொடர்ந்து போர் பதற்றம் நீடிக்கிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து ஏறுமுகத்திலேயே உள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயரக்கூடும் என்ற பேச்சு அண்மை காலமாகவே இருந்து வருகிறது. ஆனால் அதற்குள் தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் வந்துவிட்டது. இன்றுடன் சட்டசபை தேர்தல் முடிவுக்கு வருகிறது. தேர்தல் முடிந்த கையோடு பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரவி வருகிறது. இந்த வதந்திகளால் ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் மக்கள் அதிக அளவில் பெட்ரோல் பங்குகளில் குவிய தொடங்கினர்.
இதனால் எரிபொருள் கையிருப்பு இல்லாமல் நூற்றுக்கணக்கான பெட்ரோல் பங்குகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இந்நிலையில் இன்று மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் முடிந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படலாம் என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: தேர்தல் காலம் முடிந்தது, இனி விலைவாசியின் வெப்பம் அதிகரிக்கப் போகிறது. மக்களே நன்றாக கவனியுங்கள். ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட அனைத்தின் விலையும் உயரும். எரிபொருள் விலை குறைவாக இருந்தபோது அதன் லாபத்தை மோடி தலைமையிலான மத்திய அரசு தனது பாக்கெட்டில் போட்டுக் கொண்டது. இப்போது எரிபொருள் விலை உயரும்போது அதனை மக்கள் தலையில் சுமத்திவிட்டு மோடி அரசு மௌனமாக இருக்கும் என்று அந்த பதிவில் ராகுல் தெரிவித்துள்ளார். ஆனால் தேர்தல் முடிந்தாலும் கூட பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாது என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலிய அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா கூறியதாவது: அரசிடம் போதுமான பெட்ரோல் டீசல் கையிருப்பு உள்ளது. எனவே பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம். பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தும் திட்டம் எதுவும் அரசிடம் இல்லை என சுஜாதா தெரிவித்துள்ளார். Petrol price after April 1st, I must say that there is no proposal for increase of the prices. ATF prices, again, you know that there has been a staggered increase, and whenever the decision is taken, we will inform you about that also. தங்கம் விலை அதிரடி சரிவு, 2 நாளில் 2240 ரூபாய் குறைந்தது. சர்வதேச சந்தைகளில் நிலவும் பொருளாதார காரணங்களால் இந்தியாவில் தங்கம் விலையில் ஏற்றம் இறக்கம் காணப்படுகிறது. நேற்று முன்தினம் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,13,840 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 150 ரூபாய் சரிந்து 13,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2,240 ரூபாய் சரிந்துள்ளது தாய்மார்களுக்கே சற்று நிம்மதியை அளித்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 265 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கல்லூரி மாணவியின் புத்திசாலித்தனம், சில்மிஷம் செய்த ஆசிரியருக்கு ஜெயில். வடசென்னையில் பகீர் சம்பவம். சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவி நேற்றிரவு கடும் தலைவலியால் அவதிப்பட்டார். மருந்து கடையில் மாத்திரை வாங்க மாட்டு மந்தை பகுதியில் உள்ள மேம்பாலம் அருகே நடந்து சென்றார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு ஆசாமி நடந்து சென்ற மாணவி அருகில் பைக்கை கொண்டு வந்து நிறுத்தினார். யாரும் எதிர்பாராத நேரத்தில் மாணவியிடம் பாலியல் சில்மிஷம் செய்தார். இதை சற்றும் எதிர்பாராத மாணவி அலறினார். அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் அந்த ஆசாமி பைக்கில் தப்பிச் சென்று விட்டார். ஆசாமியின் அத்துமீறலால் அதிர்ச்சி அடைந்த மாணவி நேராக திருவொற்றியூர் காவல் நிலையத்துக்கு சென்று நடந்ததை சொல்லி புகார் அளித்தார். ஆசாமி சில்மிஷம் செய்துவிட்டு தப்பிய போது மாணவி பதற்றப்படாமல் பைக் நம்பரை உன்னிப்பாக கவனித்து மனதில் பதிந்து கொண்டார். நம்பரை போலீசாரிடம் சொன்னார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். வண்டி நம்பரை வைத்து போலீசார் துரித கதியில் விசாரித்தனர். மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது திருவொற்றியூர் மேட்டு தெருவைச் சேர்ந்த பீட்டர் என்பது தெரியவந்தது. இவர் வடசென்னையில் உள்ள ஒரு பிரபல தனியார் பள்ளியில் இசை ஆசிரியராக உள்ளார். போலீசார் பீட்டரை அவர் வீட்டுக்கே சென்று நள்ளிரவில் கைது செய்தனர். பிறகு நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தேர்தல் ரிசல்ட் வரும் நாளில் அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு, பிள்ளைகளை கண்காணியுங்கள். தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. அரசியல் கட்சிகள், சுயேட்சைகள் என 4000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறங்கினர். வரலாறு காணாத வகையில் 85% மேல் ஓட்டு பதிவானது. பதிவான ஓட்டுகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் இளைஞர்களை அவர்களின் குடும்பத்தார் கவனிக்க வேண்டுமென ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து கிருபாகரன் மேலும் கூறியதாவது: தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தது மகிழ்ச்சி. இந்த தேர்தலில் இளம் தலைமுறையினர் நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவரை நடந்த தேர்தல்களிலேயே இந்த தேர்தல் மிகவும் வித்தியாசமாக உள்ளது. இம்முறை 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. நாங்கள்தான் வெல்வோம் என அனைத்து கட்சியினரும் நினைக்கின்றனர். இளைஞர்களும் குழந்தைகளும் தங்கள் கட்சித் தலைவர்தான் வெற்றி பெற வேண்டும், தங்கள் கட்சிதான் வெற்றி பெற வேண்டும் என சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றனர். எங்கள் தலைவர் வெற்றி பெறாவிட்டால் என் குழந்தைகளை கொன்றுவிட்டு நானும் தற்கொலை செய்வேன் என ஒரு பெண் பதிவிடுகிறார். இது ஜனநாயக நாடு. மக்கள் பெருவாரியாக யாருக்கு ஓட்டளிக்கின்றனரோ அவர்கள்தான் வெல்ல முடியும். தோற்றால் அடுத்த தேர்தலுக்கு தயாராக வேண்டும். மக்களிடம் ஓட்டு கேட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் தோல்வியை சகஜமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். யாரும் எந்த அதீத முயற்சிக்கும் செல்லக்கூடாது என அறிக்கை விட வேண்டும். நடிகர்களும் இதை தங்கள் ரசிகர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும்.
இல்லையென்றால் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும் என சொல்கின்றனர். தங்கள் வீட்டில் உள்ள இளைஞர்கள், குழந்தைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பெரியவர்கள் கண்காணிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கட்சியை குறிவைத்து நான் இதை சொல்லவில்லை என அவர் கூறினார்.